ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிசி. இன்றைக்கி ஒரு பழைய நைட்டியை எப்படி ஒரு ஆர்கனைசராக மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோ. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று, பழைய நைட்டி. ஸோ இது வந்து ரொம்ப தின்னான நைட்டியாக இருந்தால் செட் ஆகாது. கொஞ்சம் ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல் திக் நைட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட பழைய பெட்ஷீட் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, ஃபைன், எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ இதில் நம்ம என்ன கட் பண்ண போகிறோம்னா, முதல்ல இந்த எலாஸ்டிக் பார்ட்டு, கை, அப்புறம் கீழே வந்து ரொம்ப ஃப்ளேரியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வேணும். நான் ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த நைட்டி மட்டும்தான் எடுக்க போகிறேன். மிச்சத்தை நம்ம இன்னொரு டிஐஒய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த நெக்கு, கை, அப்புறம் இங்கே ரொம்ப ஃப்ளேராக சைடில் இருந்ததை கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஒரு ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து மட்டும் ஒரு ரெக்டாங்கிள் பீஸாக எனக்கு இந்த நைட்டி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இந்த சைடில் கட் பண்ண இந்த பீசஸை வச்சு இப்போது ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஆர்கனைசரை மாற்றுறதுக்கான ஒரு பட்டி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த பீஸை எடுத்திருக்கேன். இந்த பீஸை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இந்த ரெக்டாங்கிள் பீஸாக கட் பண்ணதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓரம்லாம் நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா, தையல் பிரித்தது அப்படியே இருக்கும், கட் பண்ணதும் நல்லா இருக்காது. ஸோ அதை எட்டெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்காக நம்ம மடித்து தைக்கிறாப்பில் நம்ம வந்து அதை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இது பேசிக்லி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஊசி நூல் கூட எனக்கு கோக்க தெரியாதுன்றவங்க கூட இந்த டிஐஒய் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரிலோட ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஸ்டிச்சிங் தேவையில்லை. இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னிங்கன்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் மடித்து ஓரமெல்லாம் ஒரு சிம்பிள் தையல் போட்டிங்கன்னா கூட போதும், இல்லை ஹெம்மிங் போட்டிங்கன்னா கூட போதும். பட் அது கூட இதுக்கு தேவையில்லைன்றது தான் என்னோடய கருத்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடு, மொத்தம் 3 சைடு தேவைப்படும். ஏன்னா நைட்டியோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச்சாக இருக்கும். ஸோ இப்போ 3 சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே டாட்டாக வச்சு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பட்டி ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பீஸ் எடுத்திருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல எட்ஜெல்லாம் வந்து இதுவாக இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி 3ஆக மடித்து நடுப்புற க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா நடுப்புற ஒரு தையல் அடிச்சிங்கனாலே போதும், பட்டி வந்து க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் க்ளூ போட்டு ஒரு ஹாஃபை நான் மடிச்சிட்டேன். இப்போது இன்னொரு ஹாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து நான் வந்து என்கிட்ட நிறைய ஸ்லிங் பேக்ஸ் அப்படியே தொங்கிட்டுருக்கு, ஹேங்கரில் மாட்டி வச்ச ரொம்ப கிளட்டர்டாக இருக்குது அந்த ஏரியாவை பார்க்கவே. ஸோ அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு யோசிச்சு தான் நான் இந்த நைட்டி இது பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து எது வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வாலெட்ஸு, இல்லை இந்த பார்ட்டி வேர் ஹேண்ட் கிளச்சஸ் மாதிரி நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அது இல்லைனா உங்களோட பார்ட்டி வேர் ஷூஸு, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இந்த நைட்டியை வச்சு நீங்கள் ஆர்கனைசர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பேசிக் ஐடியா தான். இதை வச்சு நீங்கள் நல்லா க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஒட்டி இது நல்லா காயட்டும். காஞ்ச உடனே பட்டி ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இது வந்து நல்லா 3 ஃபோல்ட் இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனோட டியூரபிலிட்டி பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 5 ஸ்லிங் பேக் வச்சு இந்த டிஐஒய் பண்ணியிருக்கேன். ஸ்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இப்போ பட்டி வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போது இந்த ஆர்கனைசரோட பாடி பார்ட்டை நம்ம செஞ்சிடலாம். ஸோ இப்போது டாப் எண்ட் ஆஃப் த ஆர்கனைசரை நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெக்டாங்கிளாக இருக்கிற துணியை பாதியாக மடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஆல்ரெடி வந்து கவர் ஆகிருக்கு, ஒரு சைடு மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ டாப் அண்ட் பாட்டமை வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இது ஸ்டிச்சிங் தெரியாதவங்க கூட இந்த டிஐஒய் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பட்டியை வந்து நான் இப்படி வைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கூல் பேக், சாதா ஒரு பைக்கு கைப்பிடி வைக்கிறாப்பில் வச்சு இப்போ இந்த துணியை பாதியாக மடித்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா நான் 2 சேஃப்டி பின் போடுறேன், அதுவே போதும்.
நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3, 4 உங்களுக்கு இஷ்டம், எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது அந்த கடைசி எண்டை எப்படி நான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 மடிப்பு மடிச்சுட்டு நான் வந்து 3 பின் போட்டிருக்கேன். ஸோ தட் எதுவும் கீழே விழாது, நம்ம வைக்கிற பொருள் எதுவும் கீழே விழாது. இதே மாதிரி நீங்களும் மேலேயும் வந்து 3, 4 சேஃப்டி பின் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் 2 தான் போட்டிருக்கேன். ஸோ இன் பிட்வீனில் எனக்கு வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அதனால் நான் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 சேஃப்டி பின் போட்டிருக்கேன். நடுப்புற பார்த்திங்கன்னா 2 சேஃப்டி பின் போட்டிருக்கேன். ஸோ எல்லா சேஃப்டி பின்னையும் ஒரே சைடு பார்த்த மாதிரி போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு சைடு செவுரு பக்கம் வச்சிங்கன்னா இன்னொரு சைடில் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் எல்லா சேஃப்டி பின்னும் தெரியுது. இது வந்து செவத்து பக்கம் நம்ம இருக்கிறப்பல நம்ம வச்சிட்டோம்னா ரொம்ப நம்ம வந்து நீட்டாக இருக்கும் லுக்கு. இந்த ஆர்கனைசரை வந்து நீங்கள் கிளாத் ஹோல்டர் இருக்குது பார்த்திங்களா, ஒரு ஹேங்கர் சொல்லுவோம்ல, அந்த ஹேங்கரில் கூட பண்ணலாம். பண்ணி நீங்கள் வந்து க்ளாசெட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் செப்பல்ஸு, ஹேண்ட்பேக்ஸு எதுனாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நான் பாருங்கள், இங்கே ஒரு ஹேங்கரில் நான் மாட்டியிருக்கேன். ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன். அவ்வளவும் இது நல்ல வெயிட் தாங்குது. எல்லாமே ரொம்ப ஹெவியான லெதர் ஹேண்ட்பேக் மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் ஒரு ஸ்லிங் பேக் ஒன்று வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிங் பேக்ஸ் எல்லாம் நம்ம ஹேங்கர்லேயே ரொம்ப நாள் தொங்க விட்டோம்னா அது ஹேண்டிலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ப்ளஸ் நிறைய தூசி படியும். ஸோ இந்த இடத்துல 2 ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு டோட் பேக்கை மடித்து வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்லிங் பேக் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கும் இருக்கும். நம்ம ஹேங்கர்லேயே ஒரே ஹேங்கரில் எல்லாத்தையும் மாட்டி வச்சோம்னா சிக்காயிடும். டக்குன்னு நம்ம எடுக்கணும் போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாகவும் வச்சிடலாம். தூசி படியாது, அழுக்காகாது, நம்மளுக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஆர்கனைசரில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீசைக்கிள் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.